ஃபைனலி மண்டி வந்துருச்சு गाइस. என்னமா ஆர்த்தி எடுத்துக்கிட்டு இருக்க? இந்த கப்பல் அழகா இருக்குல்ல இந்த டீ கடையில. நம்ம ஃபேன்ஸ் வந்து சாக்லேட் கொடுத்துட்டு போனாங்க. அதுவும் கிட்கேட் எவ்வளோ சாக்லேட் கொடுத்துட்டு போயிருக்காங்க பாருங்க. ஐம் ரியலி ரொம்ப ஹாப்பி. ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நாங்கள் தான் அவங்க மதன் திவ்யா. ஓகே, இன்னைக்கு என்ன vlog பார்க்க போறீங்க அப்படின்னாக்க, நான் வந்து ஆக்சுவலி வந்து ஏற்கனவே சொல்லியிருப்பேன் இன்னைக்கு லைவ்ல. ஸோ அதே தான், ஏன்னா இன்ட்ரோ எடுக்க முடியல, அதனால தான் இப்போ எடுத்துக்கிட்டு இருக்கோம் இன்ட்ரோ. ஏன்னா அந்த போகிற பிஸியில், சர்ப்ரைஸ் கொடுக்குற பிஸியில் இன்ட்ரோலாம் எடுக்காமல் போயிட்டோம். ஸோ அதனால தான் கொஞ்சம் லேட்டாக இன்ட்ரோ எடுத்து இப்போ கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஓகே, என்ன vlogனாக்க கௌசிக்கு சர்ப்ரைஸ். அவளுக்கு வந்து பர்த்டே வரப்போகுது இந்த மந்த்து 17. எல்லாத்தையுமே வந்து நம்ம முழுசா சொல்ல வேண்டாம். புதுசா நம்ம சேனல் பார்க்கறீங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணி பாருங்க. அப்ப நாங்க போற ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே, வாங்க இப்போ vlogக்குள்ள போலாம். ஓகே காய்ஸ், கௌசிக்கு வந்து பர்த்டே வரப்போகுது. அவளுக்கு வந்து ஒரு அட்வான்ஸாக ஒரு குட்டி சர்ப்ரைஸ் பண்ணுறதுக்காக நாங்கள் வந்து இப்போ கிளம்ப போகிறோம். ஆக்சுவலி போயிட்டு வந்துட்டோம், நீங்கள் அதெல்லாமல் தான் இப்போ பார்க்க போகிறீங்க. ஓகே, நாங்கள் என்ன சர்ப்ரைஸ் பண்ணோம், அப்படி எங்கெங்கெல்லாம் போனோம், என்னெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த vlog-ஐ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். சர்ப்ரைஸ் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு உங்களோட ஒப்பீனியனை சொல்லுங்கள். அவள் ரொம்ப ஹாப்பி, அவள் எதிர்பார்த்துருக்க மாட்டான் இந்த மாதிரி ஒரு சர்ப்ரைஸ்ன்னு சொல்லிட்டு. உங்களுக்கு இது எப்படி இருக்குது, நீங்களும் vlog-ஐ ஃபுல்லாக பாருங்கள். எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, எங்கே போனோன்னு பார்க்குறீங்களா? பாருங்க. சர்ப்ரைஸான பர்சன் வந்துட்டாங்க. கௌசி, யார் வர்றா? யார் வர்றா? கவிதாக்கா. கவிதாக்கா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கமா. பின்னாடி தரக்க முடியுமா? இல்ல அப்படியே எடுத்து போடு. அப்படியே போடு. ஜன்னல் சீட் விட்டுறேன். இந்த திவ்யா ஏதோ ஸ்நாக்ஸ் வாங்கி இருக்கு கவிதா. சென்ட போட்டியா? சென்ட் இல்லமா, நித்தியமல்லி. ஹலோ, நித்தியமல்லி. மதுரமல்லி மதுரமல்லி மதுரமல்லி. கவிதா ஒரு ஹாய் சொல்லு. ஏய் அழகா இருக்கியே. அழகா இருக்கியே. மதுரமல்லி மதுரமல்லி மதுரமல்லின்னு. சர்ப்ரைஸான பர்சன் வந்துட்டாங்க. ஸோ ட்ரிப்பு இப்போ தான் ஸ்டார்ட்டே ஆகுது. இது வரைக்கும் ஸ்டார்ட் ஆகல, இனிமே தான் ஸ்டார்ட்டே. அதான் கௌசி ஃபோன் பேசினே இருக்காது. எங்கே ஃப்ரெண்ட்ஸ் அந்த பொண்ணு வரேன்னு சொல்லுச்சுல ஸ்வேதா. என்ன இவ்ளோ கிட்ட வந்துக்கிட்டு அப்புறம் வீட்டுக்கு வர மாட்டேங்க. அடுத்து என்னலாம் நடக்குன்னு சொல்லிட்டு ஒண்ணா அப்டேட் பண்றேன். சோ vlog ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ஓகே गाइस, இங்க இரணியம்மன் கோயில் வந்து ரொம்ப ஃபேமஸ். அங்க சாமி கும்பிட்டு சுத்தி போறதுக்காக எலுமிச்சம்பழம் வாங்கிட்டு கொஞ்சம் லாங்கா போறோம், அதனால எலுமிச்சம்பழம் வாங்கிட்டு गाइस உள்ள போயிட்டு இருக்கோம். காரை சுற்றி போட சுற்றி போட்டு இப்போ கிளம்ப வேண்டியதான். இந்த காரில் தான் நம்ம போகிறோம். எப்படி இருக்கு நம்ம காரு? எனக்கும் சேர்த்து சுற்றி போடுங்க கவிதா, எனக்கும் சேர்த்து சுற்றி போடு. ஹலோ காய்ஸ், சுற்றி போடுறாங்களா? சுற்றி போட்டுட்ருக்கா காய்ஸ், ஃப்ரெண்டு சுற்றி போட்டுருக்கா. சுற்றி போட்டு இப்போ கிளம்ப வேண்டியதான். வச்சாச்சு காய்ஸ், சுற்றி போட்டாச்சு. எலுமிச்சம்பழம் வந்து 4 டைம்லேயும் வச்சுட்டோம். இப்போ அப்படியே வண்டியை ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான். கௌசி அங்கே பாருங்க, அவன் விளாகில் பேசிட்டு இருக்கா. கிளம்பிட்டோம், வெற்றிகரமா கிளம்பலாம் கிளம்பலாம். எங்க போறோன்னே தெரியாது, ஆனா கௌசிக்கு பாருங்க எவ்வளோ பில்டப் பாருங்க. சர்ப்ரைஸ், கௌசிக்கு சர்ப்ரைஸ். எங்க போறோம் அப்படின்றது பெட்ரோல் பங்குக்கு டீசல் போட வந்தோம். ஸோ நம்ம ஃபேன்ஸ் பாருங்க. ஏமா
இப்போ தெரியாது. ஸோ நம்ம ஃபேன்ஸ் வந்து சாக்லேட் கொடுத்துட்டு போனாங்க. அதுவும் கிட்கேட் எவ்வளோ சாக்லேட் கொடுத்துட்டு போயிருக்காங்க பாருங்க. அது ரியலி ரொம்ப ஹாப்பி. நான் பாப்பாவை காட்டலாம்னு நினச்சேன், அதுக்குள்ளே கொடுத்துட்டு வெக்கப்பட்டு ஆனால் இந்தாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போயிட்டான். ரொம்ப நன்றி நன்றி நன்றி. மேபி இந்த வீடியோ நீங்கள் பாப்பேன்னு நினைக்கிறேன் செல்லம். தேங்க்யூ ஸோ மச். லவ் யூ லாட்ஸ் ஆஃப். எப்படி அதெல்லாம் இங்கே தான் வரப்போகுது. ஆமாம், பிடிங்கிடுவாங்க. ஓகே கைஸ், டீசல் போட்டு இப்போ தான் வெளில கிளம்புறோம். இன்னும் வந்து சர்ப்ரைஸ் ஓப்பன் பண்ணவே இல்லை கௌசிக்கு. ஒரு குட்டி தூக்கம் போட்டு இப்போ தான் எந்திரிச்சாங்க மேடம். என்னம்மா பண்ற? தள்ளணும்பா அப்படிதானே. டீ குடிக்க வந்திருக்கிறோம். டீ கடையில் நிப்பாடி. ஏய் இங்கிட்டு வாடி நீ. இது வா. ஆக்சுவலி டீ குடிக்க வந்திருக்கோம் காய்ஸ். வேடிக்கை பாப்பா. வாங்க உள்ள போலாம். நம்ம எப்பவும் போல பிளாக் காஃபி தான். நீனு சும்மா உட்காந்து வேடிக்கை பார்த்து. நான் தான் பிளாக் காஃபி ஆல்ரெடி குடிச்சிட்டேன். ஸோ டீ குடிச்சாச்சு கைஸ். இப்போ அடுத்து எங்கே போகிறோம், என்னெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ப்ளாகை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். கௌசிக்கு வந்து ஒரு சர்ப்ரைஸ். அதே மாதிரி நீங்களும் ப்ளாகில் இன்னும் நிறைய சர்ப்ரைஸான பர்சன்லாம் பார்க்க போகிறீங்க. வெயிட் பண்ணி பாருங்கள், யாரை பார்க்க போகிறோம், என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணி பாருங்கள். ஏய் காய்ஸ், ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம சாப்பிட வந்திருக்கோம். ஸோ எந்த ஹோட்டல் வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா நான் காட்டுறேன் எங்கள் ஹோட்டல் வந்துருக்குன்னு சொல்லிட்டு. கௌசிமா செல்லக்குட்டி. கௌசி நம்ம வீட்டுக்கு வரப்பெல்லாம் நான் எங்கேயுமே பெருசாக கூப்பிட்டு போனதே இல்லை, கோயிலுக்கு தவிர. ஸோ ஃபஸ்ட் டைம் ஒரு சர்ப்ரைஸான விஷயத்துக்கு நான் கூப்பிட்டு போயிட்டுருக்கேன். அதை பார்த்துட்டு ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவா அப்படின்னு நினைக்கிறேன், நம்புகிறேன். ஸோ பார்ப்போம், ஓகேவா? அதுக்கு முன்னாடி சாப்பிட வச்சு வயிறார கூப்பிட்டு போகலாம். ஸோ எந்த ஹோட்டலுக்கு வந்திருக்கோன்னு நான் வந்து காட்டுறேன், ஓகே? ஆனால் இது எந்த இடம்னா? அரேபியா மண்டி, உளுந்தூர்பேட்டையில் ஒரு அரேபியா மண்டின்னு ஒரு ஹோட்டலுக்கு வந்திருக்கோம். ஓகே காய்ஸ், ஒரே வைப் தான். நாங்கள் எல்லாருமே வைப்லேயே போகிறோம். வைப்லே என்ன கவிதா? மை ஃப்ரெண்ட், மை க்ளோஸ் ஃப்ரெண்டு. என்னோட கம்யூனிட்டிலே டிரான்ஸ் உமன் கம்யூனிட்டியில் எனக்கு க்ளோஸ் ஃப்ரெண்டு எல்லாருமே அக்கா அம்மாவாக தான் இருப்பாங்க. எனக்கு க்ளோஸ் ஃப்ரெண்டுன்னா அது இவன் ஒருத்தி தான். எனக்கு ஒன்றுனா வந்து நிற்பா. எனக்குன்னா எல்லாமே ஓவரால் சீரீஸில் அவனை பற்றி பெருமையாக பேசணும் கவிதா. எனக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கல, இந்த vlogல தான் கிடைக்கிது. ஸோ அதனால் அதை நான் யூஸ் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன், ஓகே? கண்டிப்பாக. ஸோ வந்து என்னோடய க்ளோஸ் ஃப்ரெண்டு, என்னோட பெஸ்ட்டு ஃப்ரெண்டு என் டிரான்ஸ் உமன் கம்யூனிட்டியில் இவ தான். ஸோ இவ பேர் கவிதா. ஸோ வந்து ரொம்ப கேர் பண்ணி பார்த்துக்குவா. எனக்கு ஒன்றுனா உடனே உடையாந்துருவா, எதுனாலும் சரி உடனே உடையாந்துருவா. இவளை பற்றி சொல்லணும்னா சொல்லிட்டே இருக்கலாம், அவ்வளோ இருக்குது அவன் எனக்கு பண்ணது. சரி ஓகே, நம்ம வளவலன்னு பேச வேணாம், சாப்பிட போயிடலாமா? கண்டிப்பாக. ஓகே வாங்க சாப்பிட தானே எல்லாமே. ஆமாம் சாப்பிடலாம், வாங்க சாப்பிடலாமா? ஓகே வாங்க சாப்பிட போகலாம். இந்த ஹோட்டல் தான் காய்ஸ் வந்திருக்கோம் சாப்பிட. ஓகே வாங்க போகலாம். ஆல்ரெடி 2 பீஸ் மேலே போயிடுச்சு. மேலே போயிட்டுருக்கோம். போயிட்டு என்ன ஃபுட்டுன்னு ஆர்டர் பண்ணலாம். கௌசி கவிதா பின்னாடி வராங்க. திவ்யா ஆல்ரெடி முன்னாடி போயிட்டு ரெஸ்ட் ரூம். நானும் போயிட்டு வந்து வச்சுச்சா. இப்போ லியோ கிட்ட பேசிட்டு இருக்கோம் பாருங்க. சித்திக்கு வந்து 2 அடி போட்டுருவோமா? லியோ பாருங்க, கேமரால பாத்துட்டு இங்க பேசிட்டு இருக்கோம், மதிக்காம படுத்துட்டு இருக்கிறது பாரு. திமிரு. गाइस இங்க தான் சாப்பிட போறோம். மண்டி பிரியாணி உட்கார்ந்து தான் சாப்பிட போறோம். இத இங்க வணக்கம் போடு, நீ இங்க வணக்கம் போடு. இங்க தான் சாப்பிட போறோம் गाइस, உட்கார்ந்து சாப்பிட போறோம். மண்டியில வந்து ஃபுல் பிரியாணி ஆர்டர் பண்ணிருக்கோம். எல்லாரும் ஷேர் பண்ணி சாப்பிட போறோம். இங்க தான் சாப்பிட போறோம். பாருங்க அந்த கௌசி அவ vlogல எடுத்துட்டு இருக்கா. ஹாய் ஹாய், கேமரா எடுத்துட்டு காட்டுறீ. ஹாய் கைஸ், இங்கே தான் மண்டி பிரியாணி. மெனு கார்டு பார்த்துட்டு இருக்காரு அண்ணன். ஸோ ஷேர் பண்ணி சாப்பிட போகிறோம் எல்லாருமே. ஒரே பிரியாணி வாங்கி ஃபுல்லாக எல்லாரும் ஷேர் பண்ணி சாப்பிட போகிறோம். திவ்யா ஹாய் சொல்லு. என்ன சாப்பிட்ற திவ்யா?
மிக்ஸ்டு சிக்கன் Yeah. Yeah. அதுகிட்ட போயிட்டியே சப்பாத்தி இருக்காதோ? அதெல்லாம் இருக்காது. சொல்லு. மெனு குறையுமே பெருசா இருக்குப்பா. சப்பாத்தி இல்ல. இது நான் ஐட்டம். நானும் ஃபர்ஸ்ட் சூப் வந்துருச்சு गाइस. சாப்பாட்டுக்கு முன்னாடி சூப் வந்துருச்சு. சாப்பிடுறதுக்கு முன்னாடி நந்தியா சூப் அது. மட்டனுக்கு முன்னாடி சூப்பு. திவ்யா மினி vlog எடுத்துட்டு இருக்கா गाइस. மினி vlog गाइस. திவ்யா என்ன காட்டு. திவ்யா என்ன காட்டு. இங்க பாரு சூப்பு வந்தா போதும்னு குடிச்சிட்டு கிடக்கு. திவ்யா என்ன காட்டு. ஹாய் சொல்லு. ஹாய். யாரெல்லாம் மந்தியில ட்ரை பண்ணிருக்கீங்க அப்படின்றத மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. ஆமாப்பா மந்தியில யாரெல்லாம் ட்ரை பண்ணிருக்கீங்கன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அவளுக்கும் காப்பிரைட்ஸ் கொடுங்க. மந்தி பிரியாணினா மொத்தமாக இது ஃபுல்லாக வச்சுருவாங்களாம்மா, ஃபேமிலியாக ஷேர் பண்ணுறது அப்படின்னு சொல்லி சொன்னான். ஸோ நான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ண போகிறேன். ஸோ சீரியஸ்லி நான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ண போகிறேன். எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த எக்ஸ்பீரியன்ஸு. ஒரு தட்டில் எல்லாருமே சாப்பிட்றதா, அது எப்படி, அது என்ன பிரியாணி அப்படி அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறேன். சூப்பர், ட்ரை பண்ணி பார்ப்போம். ரொம்ப சூடா இருக்குடா பாத்து. இப்போ அவன் நாக்குக்கு ஒரு ரியாக்ஷன் கொடுப்பான் பாருங்க. ஒண்ணு சுட்டுச்சுனா சூப்பர். ரைஸ் மட்டன் சூப் வந்து நல்லாவே இருக்கு. மட்டன் சூப்பு நாங்க வந்து நல்லா இருக்கு. சூப்பரா இருக்கு. டேஸ்ட் நல்லா இருக்கு. நிஜமாவே சூப்பரா இருக்கு. டேஸ்ட் வந்து ரைட்டா நாட்டுக்கோழி சூப் மாதிரி இருக்கு. ஆனா நாட்டுக்கோழி சூப் மாதிரி இருக்கா? ஆனா மட்டன் சூப் இது. நல்ல மிளகுலாம் போட்டு கொடுத்துருக்காங்க. மட்டன் சூப் மாதிரி தானே இருக்கு. மட்டன் சூப் தாண்டி. இல்ல இவன் வந்து நாட்டுக்கோழி சூப் மாதிரி இருக்கு அப்படின்றா, அதனால சொல்றேன். அவங்களுக்கு இருக்கும். கோழி இருக்கும். போட்டா அவங்களுக்கு அந்த மாதிரி இருக்கும். கோழி கொண்டு போட்டா அப்படித்தான் இருக்கும். என்ன அவசி இதையாச்சும் குடிச்சு உடம்பு எதை தேத்திருவியா? அது பாட்டுன்னு ஏறும். அவ சுப்பி சேர்த்து எடுத்துப்பியான், உடம்பு ஏத்துப்பியான். வட்ட ப்ரோகிராம் பேசுறேன். சந்திரசேகர் சந்தமுருகன் பேசுறேன். ஹலோ, என்ன இங்க ஒருத்தருக்கு மட சூப் போயிட்டே இருக்கு. நல்லா இருக்கு. நான் ஸ்டாப்பா டிஃபரண்ட் டேஸ்டா இருக்கு. நான் மட்டன் சொல்லுங்க எப்படி இருக்கு மட்டன் சூப்? இன்னும் வாய்க்குள்ள தொண்டைக்குள்ள கூட போல, அதுக்குள்ள என்ன இருக்கு? கமெண்ட் அங்க பாருங்க, திவ்யா அடிச்சு கவுசி அடிச்சு நவுத்துது. நார்மலா நம்ம குடிக்கிற மாதிரி இல்ல. நார்மலா தள்ளு வண்டியில எல்லாம் வந்து சூப்பரா இருக்கும். இது கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கு. அதுக்கு இது ஈக்குவல் இல்ல, ஆனா ஓகே ஓகேன்னு சொல்லுவேன். என்னதான் தள்ளு வண்டி தாங்கற. என்ன இருந்தாலும் தள்ளு வண்டி தாங்க. தள்ளு வண்டி கடையில விட்டுருக்கணும் உடனே. அதான் ஹை ஹோட்டலா இருந்தாலும் நம்ம தள்ளு வண்டி மாதிரி எங்கேயும் வராது. ஒரு ஆளுக்கு சூப் உள்ள ஃபேஸ் ஃபுல்லா. எப்படி சாப்பிடுவீங்க மேடம்? இப்பதான் அண்ணன் சொன்னாரு சூப்பு குடுக்கறதே சாப்பாடு நிறைய சாப்பிடக்கூடாதுன்னு தான். அண்ணனே குடிச்சிட்டாரு. ஃபைனலி மண்டி வந்துருச்சு गाइस. என்னமா ஆர்த்தி எடுத்துக்கிட்டு இருக்க? எங்க வந்தாலும் இந்த சாமியார் வேலையை விடுறது இல்ல. இதெல்லாம் வரும் பாட்டு வச்சிருவீங்க. செமையா இருக்கு. மண்டி பிளஸ் காம்போ. இதுல என்னென்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுதான் மண்டி. பிபிக்யூ தந்தூரி கிரில் மயோனைஸ் கபாப். கிட்டத்தட்ட ஒரு 4 ஐட்டம் கொடுத்துருக்காங்க गाइस இந்த காம்போல. நம்ம ஃபுல்லா ட்ரை பண்ண போறோம். ஆமா இதான் ட்ரை பண்ண போறோம். இது ஒரு குக்க நான் எல்லாரும் ஆளாளுக்கு vlog எடுத்துட்டு இருக்காங்க गाइस. சரி ஓகே गाइस, எப்படி இருக்குன்னு பாப்போமா? டேஸ்ட் பண்ண போவோமா? ரெடி? ரெடியா? போலாமா? போலாமா? 1 கௌசி ரெடி பண்ணலாமா? சாப்பிடலாமா? பண்ணிட்டேன். ரெடி ரெடி 3 3 2 1. நான் சாப்பாடுலப்பா ஃபர்ஸ்ட். என்னங்க சாப்பிடுங்க. ஓகே தான். வீடியோ எடுத்தாங்க வீடியோ. ட்ரை பண்ண சூப்பரா இருக்கும்னு நினைக்கிறேன். சரி சிக்கன் சாப்பிட்டு பார்ப்போம். சிக்கன் நல்லா இருக்கு. இங்க வந்து கட் பண்றோம். சாப்பாடு கொஞ்சம் ஓகே, சிக்கன் நல்லா இருக்கு. கபாபும் கிரில்லும் நல்லா இருக்கு. அடுத்து வந்து
காய்ஸ் சிக்கன் ஐட்டம் எல்லாமே ஓகே, பட் ரைஸ் வந்து கொஞ்சம் ஓகே. சரி, சாப்பிடும்போது vlog எடுக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, வீடியோவே எடுக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க எங்கள் அம்மா. ஸோ ஃபுல்லாக சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ரிவ்யூ சொல்கிறேன். ஓகே, திவ்யா வர திட்டுறேன். ஓகே, சாப்பிட்டு வரேன், பசிக்கு பயங்கரமாக பரபரப்பாக ஓடிட்டு இருக்கு. எப்படி இருக்கு கௌசி? திவ்யா எப்படி இருக்கு? கவிதா தரமாக இருக்கா? இப்படி எக்கி சாப்பிட முடியாதுன்னு சொல்லிட்டு கவிதா பாருங்க பிளேட்டில் போட்டு சாப்பிடுது. பாருங்க அடிச்சு நவுத்துது, சாப்பிடுச்சிடலாம். நானும் ஒரு பக்கம் சாப்பிட்டுட்டே இருக்கேன் guys. guys, தங்கச்சி ஒய்ஃபு ஃப்ரெண்டெல்லாம் பார்த்து கண்ணு வச்சிடாதீங்க. ஸோ வந்து நல்லபடியாக சாப்பிட்டோம், சாப்பிட்டு முடிச்சுட்டு திரும்ப லைன் தரேன். நம்ம சாப்பிட போகிறது இது என்னமா நான் அண்ட் பன்னீர், கார்லிக் நானும் பட்டரும். நான் சாப்பிட போகிறது இதுதான். நான் பிரியாணி சாப்பிடல, ஸோ 2 வாய் சாப்பிட்டேன் ஆசைக்கு. ஸோ இப்போ நான் சாப்பிட போகிறது இதுதான். கல்யாண சமையல் சாதம், காய்கறிகளும் பிரமாதம், இது கௌரவ பிரசாதம், அதுவே எனக்கு போதும். என்னை விட கொடூரமா சாப்பிட்றடா இந்த பர்கர் கடையில பர்கர் சாப்பிட்டதை விட. நைஸா? ஓகே guys, finally சாப்பிட்டு முடிச்சிட்டோம் guys. got it. நான் சாப்பிட்டேன், ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ பாதி தான் சாப்பிட்டேன், பாதி சாப்பிட முடியல. ஸோ கார் ட்ராவல் பண்ணிட்டு ஒரு 4 மணி நேரம் கழிச்சு சாப்பிடலான்னு இருக்கேன். ஏன்னா இவங்க சாப்பிட்ட வச்சு எனக்கு மூஞ்சில் அடிச்ச மாதிரி ஆயிடுச்சு. அதனால் நான் கொஞ்சம் தான் சாப்பிட்டேன். ஸோ பேலன்ஸ் வச்சுருக்கேன். கௌசியுமே கொஞ்சம் தான் சாப்பிட்டா பேலன்ஸ் வச்சுருக்கிறேன். ஸோ நானும் கௌசி காரில் போகும்போது சாப்பிடுவோம். என்ன கௌசிமா? கார்ல போகும்போது ஃபுல்லா சாப்பிட்டுக்கலாம்னு சொல்லிட்டு சாப்பிடுவோம். பார்சல் பண்ணியிருக்கோம். எப்படி எனக்கு 2 மணி நேரத்துல இல்லை, ஒரு 1 மணி நேரத்துலேயே மறுபடியும் அண்ணன் வச்சுட்டு ஏதாவது அதெல்லாம் பேக் பண்ணிட்டேன். இவளை பற்றி எனக்கு தெரியும். சரி வாங்க போகலாமா? சாப்பிட்டு முடிச்சாச்சு. கீழே போயிட்டு ஒரு சூடாக ஒரு டீயை குடிச்சிட்டோ இல்லை ஏதாவது ஒரு வார்ம் அப் மாதிரி பண்ணிட்டு அப்படி காரில் போய் உட்காரலாம். ஏன்னா உட்காந்து சொம்பேற்றாங்க. சரி ஒரு டீயை போட்டு போகலாம். ஓகே போகலாமா? காய்ஸ், ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஈரோடு பக்கத்தில் இருக்கோம், ஒரு டீ கடையில். லெமன் டீ குடிக்கிறதுக்காக நிப்பாட்டிருக்கோம். பார்த்தீங்கன்னா எங்கே தாண்டா போகிறீங்க அப்படின்னு நீங்கள் எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்கலாம். வெயிட் பண்ணுங்க, நிமிஷம் நெருங்கிட்டோம், இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது. வெயிட் பண்ணி பொறுமையாக பாருங்கள். டீ சொல்லிட்டு தூங்கு மூச்சு கொஞ்ச நேரம் தூங்கிட்டியா? ஹாய் சொல்லு. கொஞ்ச நேரம் தூங்கிட்டு இப்போ தான் ஹாய் சொல்லு. சொல்லுடி. என்ன கவிதா? வாங்க கவிதா. என்னங்க கவிதா? கவிதா வேற கூச்சப்படுறாங்க அடிக்கடி vlogல வர்றதுக்கு. சொல்லலாம். லெமன் டீ குடிக்க வரேன். திவ்யாவுக்கு இப்போ தான் டீ சொல்லியிருக்கு. கௌசி மட்டை, சரியான தூக்கம், பயங்கர தூக்கம். ஓகே கைஸ், வெயிட் பண்ணி பாருங்கள் அடுத்து எங்கே போகிறோம். இந்த கப்பல் அழகாக இருக்குல்ல இந்த டீ கடையில். ஐ லைக் தட். இப்போ கௌசி என்ன பண்ணுதுன்னு பார்ப்போமா? வாங்க. சூப்பராக இருக்குல்ல செட்டிங்கு டீ கடையில். தூங்கு மூஞ்சி தூங்குது பாருங்க. அது கௌசி தூங்குறா பாருங்க. கௌசி பார்த்தீங்களா? ஸோ இன்னும் 5 hours இருக்குது நம்ம போக வேண்டிய இடம். எங்கே தானே போகிறோன்னு பார்க்குறீங்க? வெயிட் பண்ணி பாருங்க. ஓகே, வெயிட் அண்ட் வாட்ச். ஓகே, சூடாக ஒரு டீயை குடிச்சதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இந்த பாலத்தை கடந்து போகிறப்போ ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஏன்னா டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு இந்த பாலம். ஸோ அதனால தான் இந்த கிளிப்பை வந்து உங்களுக்கு காட்டுறேன். இது எந்த ஊருன்னு எக்ஸாக்டாக எனக்கு ஞாபகம் இல்லை. பட் ஆனால் இந்த பாலத்தை நிறைய பேர் கடந்து போயிருக்கீங்க அப்படின்னாக்கா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் என்ன பாலம்னு. கைஸ், இப்போ வந்து கௌசிக்கு சர்ப்ரைஸ் வந்து அடுத்து இருக்குது. இப்போ உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் வந்துட்டோம், பார்க்கலாமா? ஹலோ, எப்படி
கேமராமேன் இல்லைம்மா, அதனால தான் நானே எடுத்துட்டு வரேன். அப்படி காய்ஸ், இதோ உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ். எங்க வந்திருக்க பாருங்க. ஓச்சே, இந்த பொண்ணுங்களை தான் கட்டி பிடிப்பாங்க. எப்படி சர்ப்ரைஸு? நைட்லேருந்து அவன்கிட்ட பேசிட்டு தான் இருக்கும். கண்டே பிடிக்கலையா நீ? இவன் யாரோ வராங்கன்னா இன்னொரு அண்ணா இருக்காங்க, என்னோட ஃப்ரெண்டு தான். அவர் ரொம்ப நாளா இங்க வரணும், புது வீட்டுக்கு வரணும்னு இருந்தாரு. பா கவிதா வராரு போல அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கேன். காய்ஸ் ஃபைனலாக வந்துட்டோம். யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அப்போஸ் போனோஸ், என்னோட குட்டி அழகான ஃபேமிலி. ரொம்ப நாள் என்ன சொல்கிறது, ரொம்ப நாள் அவங்களும் அங்கே வரல, நானும் இங்கே வர முடியாமலே இருந்துச்சு. ஸோ ரொம்ப நாளைக்கு அப்புறம் நான் வந்திருக்கேன். உங்களுக்கு சர்ப்ரைஸ் எப்படி இருக்குது கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம. இன்னும் அடுத்தடுத்து என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு vlog ஸ்கிப் பண்ண பாருங்கள். வீடு நல்லா இருக்குடா. என்ன பண்ணுற? ஹலோ, தூங்கு முஞ்சி. கைஸ் இதான் அவன் வீட்டோட அவுட்லுக். இது அவுட்டிங் பாருங்க. காட்டுக்குள்ளே தூக்கின்னு வந்துட்டான். மச்சான் ஹாய்டா, எப்படி இருக்க? நல்லா இருக்கேன்டா. டீ போடலாம். காலையிலே காஃபி போட்டுட்டா பாப்பா. கைஸ் மச்சான் கூட மாவு வாங்கிறதுக்கு, காஃபி பவுடர் வாங்கிறதுக்கு கடைக்கு வந்துருக்கு. எல்லாருக்கும் இப்போ செம்ம காண்டா ஆகும் நம்மளோட ஆப்பனண்ட். சில நாதாரி நாயங்க. அந்த பொண்ணு பேர் என்ன? அது அசீம் பொண்ணா, அந்த மசீம் பொண்ணா? வசீமுக்கெல்லாம் ரொம்ப எரிச்சலாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீ எதிர்பார்த்தாலும் என்றைக்குமே நடக்காதுமா தங்கச்சி. ஓகே, ஆமாம்மா தங்கச்சி தானம்மா அது. என்னப்பா நீ தங்கச்சி போய் ஏன்பா நீ வேற பெருசாக வளர்த்துடக்கூடாது தம்பி. வளர்ந்து வராங்கல்ல, அப்படிலாம் வளர்க்கக்கூடாது. சொல்லு அசீம் தங்கச்சி. நிறைய பேர் கேட்டுனே இருந்தீங்க ரொம்ப நாளா. ஆமாம், நாங்கள் வந்து பேசிட்டு தான் இருக்கோம். எல்லாமே போயிட்டு தான் இருக்குது. எல்லாமே பிஸி ஷெடியூலில் இருக்கோம், வேறு எதுவும் இல்லை. அந்த அன்பு, அந்த கேரிங், அந்த பாசம், அது எல்லாமே அப்படியே தான் இருக்கும். யாராலையும் எங்களை எதுவுமே பண்ண முடியாது. மனிதர் உணர்ந்து கொள்ள, இது மனிதர் காதல் அல்ல. நீ என்னால லவ் பண்றமா? அதையும் தாண்டி புனிதமானது எங்கள் நட்பு. அது என்றைக்குமே உடையாது கைஸ். ஓகே, இதை நான் சொல்லிட்டு இதோட vlog கட் பண்ணிட்டு என்ஜாய் பண்ணணும்னு நினைக்கிறேன் உங்களோட. ஆமாம், நெக்ஸ்ட்டு அடுத்து என்னெல்லாம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். காலையில் இங்கே இட்லி சாப்பிட்டுட்டு இருக்கு திவ்யா. நீங்க வா, அது அண்டக்கா கதை எங்கது? இங்க வா, நீ கருங்குயில் தானே அது? அதுக்கு என்ன சொல்லுவாங்க? எங்கடா இட்லி சாப்பிட்டுட்டு இருக்கா திவ்யா. இட்லி சாப்பிடாம இப்படி என்ன சட்னியா சாப்பிட்டு? நல்லா இருக்கா என் தங்கச்சி செஞ்ச மீன் குழம்பு? எதுடாமா? வாந்தி எடுக்கிறா. செம்போத்து. என்னடா செம்போத்து? அது குயில். நீ வச்சியா மீன் குழம்பு? என்னது? நீ வச்சியா மீன் குழம்பு? கமெண்ட்ஸ்ல கேக்குறேன். இது வரட்டும். பறவை இது மீன் குழம்பு நல்லா இல்லையா? நான் வைக்கல, அது நைட்டா வச்சிருக்கேன். காய்ஸ் இப்போ பொய் சொல்கிறா. அவன் நல்லா தான் வச்சிருப்பான். கரெக்டாக இருக்குன்னா தெரியாது. தூக்கத்தில் போச்சு. நல்லா வச்சிருக்கலான்னு கேட்டேன். நான் அப்படிதான் ஒரு ரியாக்ஷன் கொடுத்தேன். நல்லா இருக்குன்னு சொன்னா இல்லை நல்லா இல்லைன்னு சொன்னா? ஊன்னா என்ன அப்போ மீனிங்? அப்படின்னா அந்த மாதிரி இல்லாத மாதிரி இருக்குன்னு அர்த்தம். அவங்களுக்கு இப்படியும் இந்த பிளேட்டை மாற்றலான்னு இவளுக்கு மட்டும் தான் தெரியுது. உண்மையாக சொல்லணும் சரியா? நல்லா இருக்கா நல்லா இல்லை? உண்மையை சொல்லணுமா? நல்லா இல்லை. உண்மையை சொல்லணுமா? நல்லா இருக்கு. இவள்கிட்ட ஒரு ரிசல்ட் வாங்குறதுக்குள்ள போதும். ஓகே காய்ஸ், நானும் பாருங்கள் இங்கே பாருங்கள், இப்போ தான் போய் ப்ரெஷ் வாங்கிட்டு வந்தேன் மச்சான். ஸோ ப்ரெஷ்ஷு நான் பல் விளக்கிட்டு நானும் சாப்பிட்றேன். இந்த சவுண்ட் வலிக்குது. காய்ஸ் மீன் குழம்பு சாப்பிட்றேன். கேரளா மீன் குழம்பு. கேரளாவில் மீன் பாருங்கள், சிக்கன் மாதிரியே இருக்குது. டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. சூப்பராக சொல்லியிருக்கான். சாப்பிட்டு முடிச்சு ரெடியாக பிளாக் காஃபி. என் தங்கச்சி பாருங்க, கேரகண்ட எனக்காக ஓடி செய்யுது. என் பொண்டாட்டி உட்காந்தே கிடக்கா. அதான் தங்கச்சி. நம்ம வீட்டில் உள்ளவளுக்கும் வெளியிலேருந்து வந்தவங்களுக்கு இதுதான் வித்தியாசம். சரி காய்ஸ், சாப்பிடும்போது ரொம்ப வீடியோ எடுக்கக்கூடாது, எங்கள் அம்மா திட்டுவாங்க. காய்ஸ்
ஆக்சுவலி அவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணிட்டு வந்ததுனால வந்தோடனே சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் பேசிட்டு ஸோ கொஞ்ச நேரம் வைப் பண்ணிட்டு அப்படியே தூங்கிட்டோம். ஸோ இப்போ எழுந்து சரி ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இங்கே ஏன் வந்தோம் ஏன் எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கனாக்கா ஆக்சுவலி ஒரு ஷூட்டு இன்னொன்று வந்து ஒரு ப்ரமோஷன் ஒன்று இருந்துச்சு. ஸோ அதுக்காக வேண்டி தான் வந்தோம் நம்ம. சரி அப்படியே நம்ம மச்சானை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, அவனும் வந்து வர சொல்லிகிட்டே இருந்தான். அவன் நிறைய வாட்டி நம்ம வீட்டுக்கு வந்திருக்கான், ஆனால் நம்ம அவன் வீட்டுக்கு வந்ததே இல்லை. அவன் அதுக்குன்னே சண்டை போட்டுகிட்டே இருப்பான். ஸோ அதனால தான் சரி ஒரே இதாக ஃபஸ்ட்டு இவனை போய் பார்ப்போம், அதுக்கப்புறம் ப்ரமோஷன் இதெல்லாமே எடுத்துகிட்டு அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் பிளான் பண்ணி வந்தோம். ஆனால் கௌசிக்கு அந்த சர்ப்ரைஸ் இன்னும் அப்படியே தான் இருக்குது. கௌசிக்கு வந்து ஒரு பயங்கரமான சர்ப்ரைஸ் வச்சுருக்குறோம். அது கம்மிங் ஜூன் பாருங்கள். ப்ளாகை ஸ்கிப் பண்ணாமல் எடுத்து பார்த்தீங்கனாலே உங்களுக்கு என்ன சர்ப்ரைஸ்ன்னு தெரிஞ்சிடும். சரி இப்போ சாப்பிட்டுட்டு கிளம்பலாம். இன்னைக்கு இப்போது பார்த்தீங்கன்னா மணி 2. சரி ஒரு 1 hour 3 o'clock கிளம்பணும் அப்படின்னாக்கா கரெக்டாக இருக்கும். அந்த கௌசிக் சொன்னாலே ஒரு சர்ப்ரைஸ் அது கரெக்டாக இருக்கும்னு பிளான் பண்ணேன். அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா அதில் ஒரு சிக்கம் ஆயிடுச்சு. ஸோ அதனால் இன்றைக்கி மச்சான் வேறு என்னை விட மாட்டேறான், போகக்கூடாது, நான் வந்து எத்தனை நாள் இருந்திருக்கேன் உங்கள் வீட்டில், நீ நான் வந்தோடனே கிளம்புறேன் அப்படி இப்படின்னு சொல்லி சண்டை போடுறான் பாப்பாவும் மச்சானும். ஸோ அதனால் இருந்து இன்றைக்கி சாப்பிட்டுட்டு தூங்கிட்டு காலையில் தான் கிளம்புவோம். ஸோ ப்ளாகை ஸ்கிப் பண்ணாமல் அடுத்தடுத்து என்ன நடக்குதுன்னு பாருங்கள். சீரியஸ்லி கிட்டத்தட்ட ஒரு ரொம்ப மாதங்களுக்கு அப்புறம் திரும்ப இந்த மாதிரி ஒன்றா இருக்கும். இதுக்கு முன்னாடி ஃபோனில் பேசுகிறது எங்களுக்குலாம் அவ்வளோ பிடிக்காது. இந்த ஃபோனில் ஹலோ பாய் அப்படிலாம் சொல்கிறதுலாம் சும்மா அதனால் பிடிக்காது. எப்பயுமே எனக்கு நேரில் பேசி நேரில் இது பண்ணுற மாதிரி வருது. ஃபோன் பேசுகிறது அவ்வளோவா பிடிக்காது. ஸோ கிட்டத்தட்ட ரொம்ப மாதத்துக்கு அப்புறம் எல்லாம் சேர்ந்து ஒன்றா பேசி பழகி ஃபன் பண்ணிகிட்டு இருக்கோம். இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது, அதை நாங்கள் எல்லாருமே ஒன்றா சேர்ந்து பேசுகிறோம். அப்போ தான் நல்லாயிருக்கும். ஓகே, நான் தூங்கி எழுந்திரிச்சிட்டேன், இன்னும் உங்கள் திவ்யா தூங்கினே இருக்காங்க. இப்போ எழுப்பலாம் சாப்பிட்றதுக்கு. தங்கச்சி வேறு திட்டுறா, எழுந்திரி சாப்பிட்றீங்க. காய்ஸ், நம்ம மச்சான் வந்து இப்போது ஃபால்ஸு இது என்னது இது ஏதோ குளம்னு சொல்லுவாங்க, நம்ம ஊர் சைடு குளம்னு சொல்லுவாங்க. இங்கே என்னடா சொல்லுவீங்க? அவனுக்கு தெரியாத பாவம். குளிக்கிறதுக்கு கூப்பிட்டு வந்திருக்காங்க காய்ஸ். ஸோ குளிக்க போகிறோம். பயங்கரமான வைப்பெல்லாம் இருக்குது. ஸோ ப்ளாகை ஸ்கிப் பண்ணாம பாருங்கள். நல்லா இருக்குல்ல லொக்கேஷனு? திவ்யாமா ப்ளாக் எடுத்தியோ? இந்தா ஹாய் சொல்லு. எங்கே வந்திருக்கோம்? குளிக்கிறதுக்கு என்னன்னே தெரிலங்கிறான். எங்க ஊர் சைடு இது வந்து ஆறு. எங்க ஊர் சைடு இது ஆறு. எங்க ஊர்ல இது ஆறுடா. பொழையாம் மலையாளிஸ் யாராவது இருக்கீங்கன்னா இது பொழைக்கு வந்திருக்கோம் நாங்க. அங்க பாரு கூப்பிடுங்க வைப்ப போடு. அமுக்கு ஓடு. இங்க கேட்கணும் வீடியோல கேட்கணும். வழக்கம் அடிக்கணும். துள்ளிச்சுவாங்க மீன். ஓ மீன் அம்பிட்டுருச்சு காய்ஸ். vlog finish பண்ணோம்ல, பேசி ஒரு வீடியோ finish பண்ணுவோம். நேற்று வரைக்கும் நீ இல்லை, நீ இன்னைக்கு தான் வந்த. நேத்துல இருந்து இருக்க வீடியோ. அதான் அவன் இருக்கா இருக்க. அம்புட்டுருச்சே மீன். அம்புட்டுருச்சு காய்ஸ், மீன் அம்புட்டுருச்சு. பாத்திரம் விடாலையா? ஒரு மீன் தான் வந்துச்சா? அந்த ஊர் இருக்கு, அந்த ஊர் இருக்கு. அது கொஞ்சம் கட்டப்பையெல்லாம் தீனதுக்கு ஒரு மனசாச்சு இல்லாம. நேற்று நாங்கள் ரொம்ப செட்டிங்காக வந்தோம்டா, ஆனால் எதுவும் கிடைக்கல. நேற்று வந்து நாங்கள் மீன் பிடிச்சிட்டு இருக்கோம் காய்ஸ். எல்லாரும் சேர்ந்து மீன் பிடிச்சிட்டு இருக்கோம். அது 2 மீன் இப்போ தான் அம்பிட்டுருக்கு. பார்ப்போம் இன்னைக்கு எவ்வளோ மீன் அம்பிடுதுன்னு. என்னடா பார்க்குறோம். மீன் பிடிக்க போய் ஒரு 3 மீன் தான் மாட்டுச்சு. இதுதான் மிச்சம். மீன் எங்க? இதுலேயே போயிடலாம்டா. இது போகலாம். இப்படி போயிடலாமா?
இதான் மிச்சம் காய்ஸ். கொண்டே போய் கொடுக்கணும். இதை கொடுத்து தான் இம்ப்ரெஸ் பண்ணணும். மீன் வரும், மீன் பின்னாடி வரும், பின்னாடி வருது. பின்னாடி பாத்ரூம் தான் வரும். ட்ரை பண்ணுறேன் கைஸ். ஒரே காடு காடாக போயிட்டு இருக்கும் கைஸ். இப்போ ஹே காய்ஸ், ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் இந்த ப்ளாகை திரும்ப ஸ்டார்ட் பண்ணுறேன். ஆக்சுவலி அப்பூஸ் வீட்டுக்கெலாம் போயிட்டு பயங்கரமான ஃபன் நடந்துச்சு. ஸோ ரொம்ப நாளுக்கு அப்புறம் உங்களுக்கு மீட் பண்ணதுனால அந்த ப்ளாகில் ஃபோக்கஸ் பண்ணவே முடியல என்னால். ஸோ ரொம்ப என்ஜாய் பண்ணோம். ஸோ அதுக்கப்புறம் இப்போது நாங்கள் கிளம்பிட்டோம். ஏன்னா அடுத்து ஒரு ஆக்சுவலி வந்தது ஒரு ஷூட்டுக்காக அண்ட் இன்னொன்று ஒரு ப்ரமோஷனுக்காக வந்தோம். ஸோ அவங்கள்ட்ட பாய் சொல்லிட்டு கிளம்பிட்டேன். எடுக்கவே இல்லை நிஜமாவே. நான் வந்து ரொம்ப மாதம் கிட்டத்தட்ட 1 year ஆகிடுச்சு நான் அவங்களெல்லாம் பார்த்து. ஸோ ஒர்க் பிஸி எல்லாமே அவங்க பர்சனல் லைஃப்பில் கொஞ்சம் பிஸியாகவே இருந்துட்டோம். ஸோ ரொம்ப நாளுக்கு அப்புறம் மீட் பண்ணதுனால அந்த ஒரு மூமெண்ட்டை என்ஜாய் பண்ணுறதுக்கு எங்களுக்கு வந்து டைம் போயிடுச்சு. ஸோ அதனால் வ்ளாகை கண்டினியூ பண்ண முடியல. ஸோ சொல்லியிருந்தேன் இல்லையா, கௌசிக்கு வந்து ஒரு சர்ப்ரைஸ். ஸோ அந்த சர்ப்ரைஸ் வந்து கம்மிங் ஜூன். நம்ம அதுக்காக தான் இப்போ கிளம்பிட்டு இருக்கோம். அப்பூஸ் வீட்டு வந்து வந்தாச்சு. இப்போ வர்ற வழியில் அப்படியே சாப்பிட்டுட்டு அடுத்து கௌசிக்கு வந்து ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது. நம்ம சர்ப்ரைஸான ஒரு விஷயம் பண்ண போகிறோம் கௌசிக்கு. ஓகே, வ்ளாகை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்குள்ளே சாப்பிட்றலாம். ஓகே, வாங்க ஒன் டே ஃபுல்லாக செம்ம என்ஜாய்மெண்ட்டில். ஆமாம், நானுமே vlog எடுத்துட்டு இருந்தேன். ஸோ என்னாலையுமே அது கண்டினியூ பண்ண முடியல. யாருமே எடுக்கல vlog. ஏன்னா ஃபுல்லாக என்ஜாய் மூடுக்கு போயிட்டோம், வைப் மூடுக்கு போயிட்டோம். ஜாலியாக பேசிக்கிட்டு ஃபன் பண்ணிட்டு அப்படியே போயாச்சு. சரி இப்போ சாப்பிடலாம் கௌசிமா, வா. எங்கே போனாங்க இவங்களாம்? ரைஸ் எல்லாம் வந்து ஆர்டர் கொடுத்துட்டோம். நான் சிக்கன் ரைஸ் கொடுத்துருக்கேன். கௌசி நான் வந்து 1/2 சிக்கன் ரைஸ் சாப்பிட உட்காந்துருச்சுங்க குறையில. கட் பண்ண மாட்டேன் கவிதா. என்ன கவிதா, நைட்டில் நைட்டி போகிறது தப்பு இல்லை கவிதா. இங்கே வா கவிதா, ஃப்ரேம்குள்ளே வா கவிதா. நான் கவிதா நீ எல்லாம் பிளாக்ல இருக்க பாருங்க. நானே பிளாக். என்ன அப்புறம் கௌசி என்ன ஆர்டரு? என்ன ஆர்டர்? சிக்கன் ரைஸ். சாரிங்க போடுறோம், சாப்பிட்றோம், காரில் போகிறோம், குழந்தைக்கு தூங்குறோம். ஏன் கவிதா வெக்கப்படுற? சரி ஆஃப் பண்ண. என்ன கவிதா நீ? நான் கவிதா வெக்கப்படப்படாது கவிதா. கவிதா கொஞ்சம் ரக்கடால ஆளு. யார் நானு? வெக்கப்பட்டா நல்லா தான் இருக்க கவிதா. ஏய் கவிதா ஒழுக்கமா வந்துரு, சீக்கிரம் வா. அவனுக்கு இன்ட்ரெஸ்ட் வீடியோ முடியாமடி. அடடா ஹீரோயின் தோத்துருவாங்களா வந்துட்டேன். கவிதா ஹீரோயின் தோத்துருவாங்களா வந்துட்டேன். மகிழ்மதி இப்பதான் கொஞ்சம் வெக்கப்படாம வந்து ஃப்ரேம்ல உட்கார்றா கைஸ். இதுல என்னதான் இருக்குன்னு தெரியலையே. ஏன் மாப்பிள்ளையா இருக்காங்க. திஸ் இஸ் a கேமரா. பொண்ணு பார்க்குற சீன் ஒன்று வரும்போது அப்படியே அந்த பொண்ணு கையில் மேகலை மேகலை புத்தி வளர்த்தேன். அது இல்லடா, வெளியில அவுட்டிங் வர கேர்ள்ஸுக்கும் அந்த பொண்ணு கையில் அப்படியே ஒரு தொடப்ப கட்டியும் ஒரு இது விடுங்க அப்படின்னு சொல்லி நைட்டில் நினச்சி பார்த்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குக்கா. ஆமாம் மேகலை சாப்பாடு ஆர்டர் போட்டாச்சா? பாரு கண்ணு சைடில் நம்ம ஸ்லோ மோஷனே போட விட. அவளே ஸ்லோ மோஷனோட எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்கா. எங்க போனாலும் Guys, இங்க ஒரு கௌசி vlog எடுத்துட்டு இருக்கா. அங்க அந்த சேனலே நான் வருவேன், இந்த சேனலே நான் வருவேன், இந்த சேனலே அவன் வருவா, அந்த சேனலே அவன் வருவா. கவிதக்கா லுக்கு மோனாதம்படி இங்க வாமடி எடுக்கல வாடி அம்மா. எந்த கடையில நீ நைட்டி வாங்கின? சாப்பாடு வந்துருச்சு காய்ஸ். அவ்வளோதான், 2 பேர் போட்டாங்க, நீங்கள் 2 பேர் போட்டாங்க. சிக்கன் ரைஸ் வந்தாச்சு. சாப்பிட போகிறோம். எப்படி இருக்கு பொருள் தரல காய்ஸ்.
கவிதா இங்கே கொஞ்சம் போடு, இங்கே போடு, இங்கே போடு. அது நான் ரைஸ் இதுதான் அதுவும் எல்லாம் ஒன்று தான், ஒரே ரைஸ் தான். என்னடா போடு, அதான் பாதி பாதி எல்லாரும் ஷேர் பண்ணி. இந்தாம்மா ஷேர் பண்ணி தானே வச்சேன். காய்ஸ் சாப்பிடலாமா? பிளேட் நல்லா இருக்குல்ல, பிளேட் அழகா இருக்கு. ஓகே, கொஞ்சம் பரவாயில்ல. இந்த பவுல்ஸ் எல்லாம் நம்ம ஊர் சிக்கன் ரைஸ் மாதிரி இல்லை, நம்ம ஊர் சிக்கன் ரைஸ் மாதிரி இல்லை, டிஃப்ரெண்ட் டேஸ்டாக இருக்கு. சாஸ் எடுங்க, சாஸ். ஓகே கைஸ், சாப்பிட்டுட்டு லைனுக்கு வரேன். இதை கட்டுற அப்பா This song is நல்லா இருக்கா சொல்லு, Hi guys. நல்லா இருக்கான்னு சொல்லு. இதே நான் சாப்பிடலாம். கேரட்லாம் வேறு போட்டு வச்சுருக்காங்க. நல்லா இருக்கா? ஓகேவா? ஆனால் லைட்டாக அந்த தண்ணி இது அப்படியே இருக்கு. சூப்பராக இருக்கு. அவசி புளிப்பு மிட்டாய் வாங்கி தருது எனக்கு. புளிப்பு மிட்டாய், புளிப்பு மிட்டாயை வாங்கி தர்றாள். இருக்கு. ஆ? ஓகே இருக்கு. இங்க இருக்கு, அதை வாங்கவான்னு கேட்டேன். புளிப்பு மிட்டாய் வாங்குவோம், வாமிட் சென்ஷன். கிண்டர் ஜாய். மேங்கோ மிட்டாயெல்லாம் பாருங்க, இதெல்லாம் பார்க்குறேன். இந்த கடை இதெல்லாம் நம்ம ஊரில் இல்லைல்ல. ஏய், நம்ம ஊர்லலாம் இது விற்பாங்கடா, இது விற்க மாட்டாங்க, இதெல்லாம் விற்பாங்க. விதவிதமான மிட்டாய்ஸ். கைஸ் இங்கே பாருங்க, ரேக்லாம் ஓட்டுறாங்க. ட்ரைனிங் எடுக்கிறாங்க. அது ஒரு மாடு வந்து வீடியோ எடுக்குது. அந்த மாடு, ஒரு மாடு வீடியோ. ஆமாம், நானும் கிட்டத்தட்ட அப்படி தான் இருக்கேன், பிளாக் ட்ரெஸ்லாம் போட்டு. அதை ஒரு மாடு சொல்லுது. இந்த விடவா நானு. ஓகே காய்ஸ், டீ குடிக்க வந்திருக்கோம். டீ குடிக்கலாங்க வருங்க. காரில் போயின்னே தான் இருக்கிறோம், போயின்னே இருக்கும். எங்கே போகிறோம்னா எனக்கே தெரில, பார்ப்போம், வெயிட் பண்ணி பார்ப்போம். அப்படிலாம் சொல்ல மாட்டேன், எங்கள் ஆளுக்கு ஒரு சர்ப்ரைஸ். இல்லை கைஸ், ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ரூம் எடுத்துட்டோம். ஸோ கொஞ்சம் ஒரு 4 hours தூங்கிட்டு அதுக்கப்புறம் அந்த ட்ராவலை ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு ஃபுல்லாக கார்லேயே ட்ராவல் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 6 மணி நேரம் வந்திருக்கோம். ஒரு 6 மணி நேரம் வந்திருக்கோம். சரி, இந்த இடம் தான் கௌசிக்கு வந்து சர்ப்ரைஸான இடம். இந்த இடத்துக்கு தான் நம்ம வந்து கௌசி கூப்பிட்டு வந்திருக்கோம். இன்னும் தெரியாது அவளுக்கு. எனக்கு தெரிஞ்சு ஒரு 7 o'clock 6 o'clock எழுந்திரிச்சு கிளம்பிடுவோம். ஸோ அதுக்கப்புறம் தான் ரிவ்யூ பண்ணுவேனே, எங்கே வந்திருக்கோம் அப்படின்றது. உங்களுக்கும் ரிவ்யூ பண்ணுவேன், கௌசிக்கு ரிவ்யூ பண்ணுவேன். ரூம் பார்க்குறீங்களா? இந்த ரூமில் தான் இருங்க. நம்ம கவிதா பாருங்க படுத்துருச்சு. ஏன்டி டயர்டா இருக்கா? இருக்கும். டயர்டா இருக்கா? காலையில பார்க்கலாம். ஓகே காய்ஸ், தூங்கிட்டு திரும்ப வந்து வரேன் vlogக்குள்ள. காலையில் தான் கௌசிக்கு காலையில் தான் கௌசிக்கு வந்து தெரியும் நம்ம எங்கே நான் கூப்பிட்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கும் தெரியும். வெயிட் பண்ணி பொறுமையாக பாருங்கள். நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் vlog ஸ்கிப் பண்ணாமல் பார்க்குற எல்லாருக்கும் மனமார்ந்த நன்றி. மார்னிங். ஸோ காய்ஸ், காலையில் எழுந்திரிச்சு கிளம்பி ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். மற்றவங்களாம் கிளம்பிகிட்டே இருக்காங்க. கௌசி எங்கே போகிறோன்னு தெரியுதா? இப்போயாவது எதுவுமே தெரில அவளுக்கு, பாவம். பாவப்பட்ட ஜென்மம். கார்ல ஏறி உட்கார்ந்தே பேக் ஏறி உட்கார்ந்தேன். ஆனால் இப்போ என்னன்னு தெரியல.
நீ என்ன பண்ற? எங்க திரும்ப ஒரு வாட்டி பண்ணு. காய்ஸ் இப்போ கௌசிக்கு தான் சர்ப்ரைஸ். நம்ம எங்கே கூட்டம் வருவோன்னு பாருங்க. எங்கே கூட நிப்பாட்டிருக்க பத்தியா கௌசி அப்படின்ற மாதிரி கேட்பேன். என்ன எங்கே கூட நிப்பாட்டிருக்க பத்தியா நான் என்ன அப்படின்னு கிளம்பிட்டோம் காய்ஸ். நான் கவிதா சுடிதார் அணிந்த வந்த சொர்க்கமே மீது காதல் வந்தது. யாருக்கு வரப்போகுதுன்னு தெரியல இன்னைக்கு. கவிதா சுடிதாரில் பார்த்துட்டு இன்னைக்கு யாருக்கு சுடிதார் அணிந்து வந்த சொர்க்கமே மீது காதல் வந்ததுன்னு வரப்போகுது. திவ்யா கௌசி vlog எடுத்துட்டு இப்போ தான் நான் ஃபோனை தூக்குறது தான் ஞாபகம் வருது. ஐயோ நம்மளும் vlog எடுக்கணும். ஸோ கிளம்பிட்டோம் கைஸ். இப்போ தான் வந்து நான் வீடியோவே எடுக்கிறேன். 2 vlogs இந்த ரெஸ்ட் எடுத்துகிட்டு இப்போ தான் நான் வீடியோவே. உங்கள் கண்ணை பார்த்தாலே தெரியும் நான் இந்தளவுக்கு தூங்கியிருக்கேன் அப்படின்னு. ஆக்சுவலாக 6 மணிக்கே நாங்கள் வந்து செக் அவுட் பண்ண வேண்டியது. 6 மணிக்கு பண்ணலை. எல்லாம் அசைவு நல்லா 8:45 தான் எடுத்துருச்சு. 8:45 இருந்துச்சு. இப்போ டைம் வந்து 9:45 ஆகிப்போச்சு. 1 ஹவரில் மேக்கப் பண்ணது நினச்சா எனக்கே கொஞ்சம் பெருமையாக தான் இருக்கேன். 1 ஹவரில் தூங்குறது நினச்சா பெருமையாக இருக்கா? டீ கடைக்கு போயிட்டு ஃபஸ்ட்டு டீயை குடிச்சிட்டு அப்புறம் தான் கைஸ் ட்ராவலே. ஆனால் எங்கே போகிறோங்கிறது சர்ப்ரைஸ். உங்களுக்கு சர்ப்ரைஸ், கௌசிக்கு சர்ப்ரைஸ். வெயிட் பண்ணி நீங்களும் பாருங்கள். இதுதான் நாங்கள் எடுத்திருந்த ரூம். நம்ம கார் இது. இந்த காரில் தான் வந்தோம். நைட் டைமில் பார்த்துருப்பீங்க, மோஸ்ட்லி தெரிஞ்சிருக்காது. ஸோ இந்த ஹோட்டலில் தான் தங்கியிருந்தோம். ஹோட்டல் பேர் என்னமோ லோகான்னு போட்டிருக்கு. கௌசி பைத்தியம் அங்கே பாருங்க. கௌசி பைத்தியம் ஸோ காய்ஸ் இப்போ எங்கே போகிறோம் கௌசி? சாப்பிட போகிறோம். சாப்பிட போயிட்டு பசிக்குது, நிஜமாவே பசிக்குது. காலைல பல்லு விளக்குனால இதுதான் பிரச்சனை இல்லை, பயங்கர பசி. சாப்பிட போகிறோம். ஆமாம், இங்கே ஃபுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போம். என்னடா திங்கிறது vlog பார்க்குறவங்க சாப்பிடாதவங்க சாப்பிட்டே பாருங்க எங்கள் vlog. என்னடா திங்கிறாங்க தூங்குறாங்க திங்கிறாங்க நினச்சிருப்பீங்க. என்னதான்டா போகிறீங்க, எங்கே தான் போகிறீங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் எல்லாருமே யோசிச்சுட்டே இருப்பீங்க. இப்போ தான் சீனே, இனிமேல் தான் சீனே வரப்போகுது கதையே. சரி வாங்க போகலாம். இனி அங்கே பார்த்து ரொம்ப பேசினா எச்சா பசிக்க ஆரம்பிச்சிடும். ஆமாம் கைஸ், அங்கே பார்த்து பேசலாம், இங்கே பார்த்து பேசுகிறேன். சாப்பிட்டா பசிக்க ஆரம்பிச்சிடும். அதனால வந்துட்டு நம்ம போயிட்டு சாப்பிட்றோம். பயங்கரமான ஒரு விஷயம் பண்ண போகிறோம். பிரியாணிலாம் தரமாட்டாங்க, இருந்தாலும் தர்றது சாப்பிடணும். ஓகே, சாப்பிட்டு பழகி சாப்பிடலாமா? போகலாம். பார்க்கலாம். சாப்பிட்றா கைஸ், தோசை ஆர்டர். என்ன தோசை? நீ என்ன சாப்பிட்ற கௌசி? இட்லி. தோசை தான். ஹோட்டல்ல வந்து தோசை கேட்டா தோசை ஒரு ஆள் சாப்பிடணும். தோசை சரி, 9 ரோஸ். 2 பேர் சாப்பிடணும். 3 பேர் சாப்பிடலாம். நம்மள மாதிரி சாப்பிடலாம். இவ்வளோ பெரிய தோசை. தேவியானி ஒரு படத்துல காஃபி. கோவை காஃபி மூணுமே ஒன்றா வைக்கணுமா பாருங்க. கவிதா வேற மெண்டல் பிரஷர் எது லைவ் கட் பண்றதுக்கு லைவ் போட்டுருக்காங்க 2 பேரும். ஜாலியா பேசிட்டு 2 நாள் வரலையே. live சரி போட்டுருக்காங்க. இப்ப எல்லாத்தையும் பேசுவோமேன்னு வந்தா காஃபி குடிக்கலையா மேடம்? குடிங்க குடிங்க. This is my coffee. இல்லனா அடுத்தவங்க ஃபேஸ் பத்தில அவங்களோட பாடி காஃபி குடிச்சு கிளம்ப வேண்டியதான் இல்லை? ஓகே ஃப்ரீயா? குடி குடி குடி. அங்கே லைட்டிங் இல்லைன்னா மேடம் இங்கே வந்து போஸ் கொடுத்துட்ருக்காங்க. ஹாப்பியாக இருக்கல்ல நீ? ஹாப்பியாக வச்சுக்கிறேண்ணா? ஹாப்பியாக வச்சுக்கிறேன் ஹாப்பியாக வச்சுக்கிறேன். கைஸ் நீங்கள் வேறு எதுவும் ஓட்டி விட்றாதீங்க. அவையா ஃப்ரெண்டு இப்போ தான் ஒரு இடத்துல இப்போ மாப்பிள்ளை பார்க்க போகிறோம். இப்போ தான் மாப்பிள்ளை பார்க்க போயிட்டுருக்கோம். அதனால தான் சுடிதாரெலாம் போட்டு கிளம்பி டிப்டாப்பாக வந்துக்கிட்டு இருக்காங்க. இங்கே ஒரு பரபரப்பாக ஓடிக்கிட்டு இருக்கு காலையில் லைவ். நம்ம அந்த கதைக்கு போக வேணாம். காஃபி எப்படி இருக்கு? கேரி நீ போஸ்ட் கொடுக்குறது என்னால் அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல கவிதா. கிளம்பிட்டோம் காய்ஸ். ஏன் கௌசி? இங்கே கிளம்பிட்டோம். எங்கே போகிறோன்னு சொல்லி வெயிட் பண்ணி பாருங்கள். எனக்கு தெரிஞ்சு இது வந்து பார்ட் 2 வரும்னு வாய்ப்பு இருக்குது.
ஏன்னா பெரிய லென்த் ஆமா vlog 2 இருக்கும். பார்ட்டா தான் வரும்னு நினைக்கிறேன். ஓகே பார்ட் 2 அது நிறைய வெயிட் பண்ணி பாருங்க. பார்ட் 2 வெயிட் பண்ணி பாருங்க. கம்மிங் சூன். கௌசிக்கு அப்படி என்னதான் சர்ப்ரைஸ் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றேன். வெயிட் பண்ணி பாருங்க गाइस. ஓகேவா? ஓகே பை பை. டு பி கண்டினியூ நெக்ஸ்ட் vlog. கிளம்புற மாதிரி சொன்னேன்.